ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 21/2/2025 பாபா சொல்கிறாங்க, मीठी बच्ची पासवी तानर होना है तो बुद्धियो थोड़ा भी कहीं न भटके, एक बाप की याद रहे, देखो याद करने वाले ऊंच पद पा नहीं सकते. இனிமையான குழந்தைகளே, அதிக மதிப்பெண்ணோடு தேர்ச்சியடைய வேண்டுமென்றால் புத்தியின் தொடர்பு கொஞ்சம் கூட வேறெங்கும் அலைபாயக்கூடாது. ஒரு தந்தையுடைய நினைவில் இருங்கள். தேகத்தை நினைவு செய்தால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. தேகத்தை நினைவு செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது. சப்சே ஊஞ்சி மன்சில் கௌன்சி ஹே? பாபா கேள்வி கேட்குறாங்க. எல்லாவற்றையும் விட உயர்ந்த லட்சியம் இது. பதில், आत्मा जीते जी मरकर एक बाप की बने और कोई याद न आए. ஆத்மா வாழ்ந்து கொண்டே இறந்து ஒரு தந்தை உடையவராக ஆகி வேறு எந்த ஒரு நினைவிலும் இருக்கக்கூடாது. ஒரு தந்தை உடையவராக மட்டுமே இருக்கணும், வேற எந்த ஒரு நினைவும் வரக்கூடாது. தேக அபிமானத்தை முழுவதும் விட்டுவிட வேண்டும். தேக அபிமானத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுடணும். ஏஹே உஞ்சி மஞ்சள், இதான் உயர்ந்த லட்சியம். நிரந்தர தேகி அபிமானி அவஸ்தா பஞ்சாயி, நிரந்தரமாக ஆத்மா அபிமானி அவஸ்தா மனோநிலை உடையவராக ஆக வேண்டும். ஏஹே படி மஞ்சில், இதுதான் பெரிய லட்சியங்கிறார் பாபா. இசிசே கர்மாதீத் அவஸ்தாக்கோ பிராப்த் கரேங்கி, இது மூலமாக கர்மாதீத அவஸ்தா, கர்மாதீத நிலையை நீங்கள் பிராப்தமாக அடைய முடியும். ஏ தில்வட மந்தில் துமாரா அக்யூரேட் ஆதுகாரே, ऊपर छत में सूर्यम सी चंद्रम सी, नीचे आदि देव और देवी और बच्चे बैठे हैं. தில்வாடா கோயில் உங்களுடைய மிகச்சரியான நினைவார்த்தம் சொல்கிறார். மேலே அந்த கோயிலில் மேலே அந்த சீலிங்ஸ் வரும்ல, அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன இருக்கும், சூரியம் சி சந்திரம் சினுடைய அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது, அந்த காலத்தில் அரண்மனைகள் எப்படி இருந்தது, அங்கே என்னென்ன கலைகள் இருந்தது, நடனம் இருக்கும், அப்புறம் டிராயிங் வரைகிறது, என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாமே அங்கே சித்திரங்களாக வடிக்கப்பட்டிருக்கும். அப்போது மேலே சூரியம்சி சந்திரம்சி ராஜ்யம் காட்டப்படுது, கீழே தபஸ்யா பண்ணிகிட்ருக்கோம். தபஸ்யா செய்தால் அந்த நிலை அடையலான்றதுக்கு ப்ராக்டிக்கல் நிரூபணம். அதெல்லாம் நிச்சய ஆதிதேவ், கீழே ஆதிதேவன் இருக்கார், ஆதிதேவி இருக்காங்க, குழந்தைகள் அமர்ந்திருக்கீங்க. இன்கா நாம் ஹே பிரம்மா, வேறு பிரம்மா, பிறகு சரஸ்வதி, பிரம்மாவுடைய மகள். प्रजापिता ब्रह्मा है तो जरूर गोपकोबियाँ भी होंगे. प्रजापिता ब्रह्माना அப்போ அவசியம் கோபகோபியர்களும் இருப்பாங்க. वही जड़ चित्र, அது जड़ चित्रम जो पास्ट होकर गए उनके फिर चित्र बने हुए. யார் வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்களோட சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. कोई मरता तो जट उनका चित्र बना देते. யாராவது இறக்குறாங்கன்னா அவங்களோட சித்திரம் உருவாக்குறாங்களே. அவங்களோட பொசிஷன், அவங்களுடைய பயோகிராஃபி என்னன்னு தெரியாது, ஆக்குபேஷன் नहीं लिखे तो वो चित्र कोई काम का ना रहे. ஆக்குபேஷனை பற்றி எழுதலை அப்படின்னா அவங்க யார், என்ன, எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் எழுதலைன்னா அந்த சித்திரத்தை உருவாக்கி என்ன லாபம்? மாலும் படுத்த ஃபலானையே கர்த்தவியக்கியா. இப்போ ஒரு சித்திரம் வரைகிறாங்க, சிலை வடிக்கிறாங்கன்னு அதுக்கு கீழே இந்த காலத்தில் இவங்க வாழ்ந்தாங்க, இன்னார் இவங்க, இந்த காரியம் அவங்க செய்துட்டு போனாங்க இல்லையா. இப்போ ஒரு பெரிய அணை கட்டுறாங்க, அந்த ஊருக்கு பெரிய ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சிலை என்ன பண்ணுறாங்க, வடிக்கிறாங்க. கீழே இந்த வருஷத்தை, இந்த வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இதெல்லாம் எழுதுனா தானே தெரியும் இந்த காரியம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க, இந்த பணிகள் மக்களுக்காக செஞ்சாங்க. அதே மாதிரி அபி ஏ ஜோ தேவதா கே மந்திர் உனக்கு ஆக்குபேஷன் பயோகிராஃபி கிஸ்கோ பார்த்தானே. அப்போது தேவி தேவதைகளுடைய ஆலயங்கள் கட்டப்படுது, தேவதைகளோட மூர்த்தி இருக்குது, அது எப்போ கட்டப்பட்டது, எதனால் கட்டப்படுது, அவங்க என்ன செய்துட்டு போனாங்க இந்த உலகத்துக்கு, அதெல்லாம் அதில் இருக்குதா? அந்த மாதிரியான எந்த ஹிஸ்ட்ரியுமே இருக்காது. தேவதைகளை வழிபாடு செய்கிறாங்க, இந்த பூமியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு மட்டும் இருக்கே தவிர என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. யான்காசாக ஸ்ரீகிருஷ்ணக்கு நெய் கஹேங்கே, கிருஷ்ணனை ஞான கடல் என்று சொல்ல முடியாது. அவர் படைப்பாளர் யார்? ஒரே ஒரு சிவபாபா. பாபா எல்லோருக்கும் ஆஸ்தி கொடுக்கிறார், பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். பாப் கா ததா ஆத்மா கா கர் ஹை சைலன்ஸ் ஹோம், பாபாவுடைய வீடு, பாபா மற்றும் ஆத்மாக்களோட வீடு எது? சைலன்ஸ் ஹோம்.
விஷ்ணுபுரி கோ பாப் கா கர் नहीं कहेंगे. விஷ்ணுபுரினா இது சத்தியுகம், அதை பாபா வீடுன்னு சொல்ல முடியாது. சத்தியுகம் என்ன? சத்தியுகம்ன்றது குழந்தைகள் நாம போய் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம். அது கரஹே மூல்வத்தன். நம்மளோட வீடுன்னு சொன்னோன்னா இது மூலவதனம் மட்டும்தான். அங்கே ஆத்மாக்கள் இருக்குது. எஸ்ஸப் பாத்தே சென்சிபிள் பச்சை தாரண் கர்சை, இதெல்லாம் புத்திசாலி குழந்தைகள் தான் தாரணா செய்ய முடியும். இது இந்த முழு ஞானமும் யாரோட புத்தியிலையும் கிடையாது. பேப்பர்லேயும் எழுத முடியாதுன்ற பாபா, எவ்வளோ முரளி நீங்கள் எழுதுறீங்க, இதெல்லாம் ஒன்றா சேர்த்தா கூட இந்த முழு காலம் நிறைஞ்சு போயிடும். நீங்கள் எழுதுகிற முரளி எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அந்த உலகத்துலேயும் படிக்கிறாங்க, அதுலேயும் நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆனால் பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பு மாதிரி அது கிடையாது. இங்கே பாபா நமக்கு என்ன சொல்லித்தராங்க? தன் ஆத்மான் புரிந்து கருமாத்தி அவஸ்தால இருக்கணும். சரப் கோபி அக்கலைனா பாருங்கள், பாம்புக்கு கூட பாபா என்ன சொல்ற, அது கூட அறிவு இருக்குது. பழைய அந்த சரீரத்தை விடுத்து என்ன செய்யுது, தோலை உரிக்குது. அந்த மாதிரி நீங்கள் கூட தேக அபிமானத்தை நீக்க வேண்டும். மூலவத்தன் தோத்தும் ஹோஹி தேகி அபிமானி. மூலவதனத்தில் நீங்கள் ஆத்மா அபிமானியாக தான் இருக்கிறீங்க. அங்கே தேகத்தினுடைய எண்ணம் வராது, ஏன்னா அங்கே தேகத்தை அவசியம் இல்லை. அந்த மாதிரி நீங்கள் இங்கே தேகத்தில் இருந்தாலும் கூட, இங்கனையே தேகத்தில் இருந்தாலும் கூட தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. தேக அபிமானத்தை துண்டிக்க வேண்டும். கித்தனா பாரியம் தயவில் எவ்வளோ பெரிய பரீட்சை பாருங்க. பகவான்கோ கூதாக்கர் படானா படத்தாய். பகவானே இதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. ஏசே அவர் கோய் காரண சேக்கே, வேற யாரும் சொல்ல முடியாது. தேகத்தை விட்டுடுங்க, தேக சம்பந்தங்களை விடுங்க, விட்டு என்னுடையவர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்களா? தன்னை நிராகர ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. கோய் பி சீஜ்கா பான ரஹே, எந்த ஒரு பொருளை பற்றிய பற்றுதலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. माया एक दो की देह में बहुत फंसाती है, इसलिए बाबा कहते हैं साकार को भी याद नहीं करना. மாயா என்ன பண்ணுது, ஒருத்தர் மற்றவங்கள தேகத்தில் மாட்டி விட்டுடுது. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க, இந்த சாக்காரத்தினுடைய நினைவே உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாபா கத்தை தும்கோ பி அப்படி தேக்கோ பி பூல்னாய். பாபா என்ன சொல்கிறார், நீங்களும் இந்த தேகத்தை மறங்க, ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. இதில் தான் உங்களோட கடின உழைப்பு இருக்குது. மாயா நல்ல நல்ல குழந்தைகளை கூட என்ன பண்ணுது, பேரூபத்தில் மாட்ட வச்சிடுது, கெட்ட பழக்கமாயிடுது. சரீரத்தை நினைவு செய்கிறாங்க. சரீரத்தை நினைவு செய்கிறதுன்றது பூதத்தை நினைக்கிறதுக்கு சமம். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் யாருக்குமே இந்த ஞானத்தை பற்றி தெரியாது, யாரோட புத்தியிலையும் கிடையாது. ஆத்மா கி சேஞ்ச் கேசே ஓ சக்தி, ஆத்மா எப்படி தன்னை பரிவர்த்தனை செய்யுது, மாற்றம் எப்படி செய்யுது, இந்த முழு ஞானம் எப்படி இருக்குது, ரொம்ப குப்தமாக இருக்கு. பாபாவும் குப்தமாக இருக்கார். நீங்கள் ராஜ்யத்தை எப்படி பிராப்தமாக அடைகிறீங்க? இங்கே யுத்தத்துக்கான விஷயம்லாம் எதுவுமே இல்லை, ஞானம் யூகத்தை பற்றிய விஷயந்தான் இங்கே இருக்குது. ஹம் கோய்சே லடते नहीं, நம்ம யாரிடம் யுத்தம் செய்கிறதில்ல. ये तो आत्मा को पवित्र बनाने के लिए मेहनत करनी. ஆத்மா தூய்மையாக்குறது நம்ம என்ன பண்ணணும், கடின உழைப்பு செய்யணும். ஆத்மா ஜெய்சே ஜெய்சே பதீத் பந்தி ஜாத்தி தோ ஷரீர் பதீத் லே. ஆத்மா எப்படி பதித்தாயிட்டே இருக்கோ அப்படி சரீரமும் அதை எடுக்குது. ஆத்மாவுக்கு பாவன் பன்கர் ஜானா. இப்போ நம்ம தூய்மையாகி செல்ல வேண்டும். பகத் மெஹனத்தை, ரொம்ப முயற்சி பண்ணணும். பாபா சமஜ் சக்தி கौन कौन புருஷார்த் கர்த்தே. பாபாவுக்கு தெரியுது யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்க குழந்தைங்க. இது சிவபாபாவுடைய பண்டாரா. சிவபாபா பண்டாரால நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. சர்வீஸ் நெய் கரேங்க தோ பாய் பேசிக்கா பாதுச்சா கர் பாயேங்க. சேவை செய்யவில்லை என்றால் பாபா என்ன சொல்கிறாங்க, பாய் பேசி காப்பது. எப்படிப்பட்ட பதவி கிடைக்குமா? பைசா ஒரு ஒரு அதாவது எந்த விதமான மதிப்பில்லாத ஒரு பதவி தான் கிடைக்குங்கிறார். அச்சா பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, எந்த ஒரு தேகதாரியிடமும் பற்றுதல் வைக்காதீர்கள். ஷரீர் கோ யாத் கர்னா பூதம் கோ யாத் கர்னா. சரீரத்தை நினைவு செய்கிறது அப்படின்றது பூதத்தை நினைவு செய்கிறதுக்கு சமம். इसलिए किसी के नाम रूप में नहीं लड़कना है, अपने देह को भी भूलना है. அதனால் எந்த ஒருவருடைய பேர் ரூபத்திலையும் மாட்டிக்கக்கூடாது. நம்ம தன்னுடைய தேகத்தை கூட மறந்துடணும். இரண்டாவது, பவிஷ்யக்கிளி, எதிர்காலத்துக்காக அழிவில்லாத வருமானத்தை சேமிப்பு செய்யுங்க. சென்சிபிள் பன் கியான் கி பாயிண்ட்ஸ்கோ புத்தி மீ தாரன் கர. ரொம்ப புத்திசாலி குழந்தையாயிட்டு என்ன செய்யணும், ஞானத்தோட பாயிண்ட்ஸை புத்தியில் தாரணா பண்ணுங்க.
जो बाप ने समझाया वो समझकर दूसरों को भी सुनाना. பாபா என்ன புரிய வைக்கிறாரோ இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும். பாபா வரதானம் கொடுக்குறார். கலப் கலப் கி விஜய் கி ஸ்மிருதிக்கு ஆதார் பர், கல்ப கல்பம் வெற்றியினுடைய நினைவின் ஆதாரத்தில் மாயா துஷ்மன் கா ஆவகான் கரணே வாலே மகாவீர் விஜய் பவ, மாயை எதிரியை கூட ஆவகானம் செய்யக்கூடிய மகாவீர் விஜய் ஆக, வெற்றியாளர் ஆக. மகாவீர் விஜய் பச்சை பேப்பர் को देखकर घबराते नहीं है. மகாவீர் வெற்றியாளர் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, பேப்பரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஏன்னா திரைக்காலதர்ஷியான காரணத்தினால தெரிஞ்சிருக்கு. ஹம் கலப் கலப்கே விஜய், நமக்கு இது தெரிஞ்சிடும். கல்ப நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேன். மகாவீர் ஒரு பொழுதும் இப்படி சொல்ல முடியாது. பாபா ஹமாரே பாஸ் மாயை கொன்னா பேஜோ, மகாவீர் குழந்தை இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பாபா என்கிட்ட மாயை நீங்கள் அனுப்பாதீங்க, கருணை காட்டுங்க பாபா, ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா, சக்தி கொடுங்க பாபா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன செய்ய, கியா கரும் கோய் ராஸ்தா தோ, பாபா என்ன செய்ய, ஏதாவது வழி சொல்லுங்க. இதெல்லாம் பலகீனத்துடைய அடையாளம், மகாவீர் குழந்தைங்களோட அடையாளம் இல்லை. மகாவீர் தோ துஷ்மன் கா ஆவகான் கர்த்தே. மகாவீர் குழந்தை என்ன செய்வாங்க, எதிரியே கூட வாங்க பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்கள்ல, வந்து பாருங்களேன் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மகாவீர் குழந்தைனால் கூட எதிரியை கூட என்ன பண்ணுவாங்க, அவகானம் செய்வாங்க. கியாவும் ஒரு ஹம் விஜய் பனே, வந்து பாருங்க நான் வெற்றி அடைஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மகாவீர் குழந்தைங்க. ஸ்லோகன் சமைக்கு சூச்சனா ஹே சமான் பனு சம்பன்ன பனு, நேரத்தின் கூக்குரல், நேரத்தினுடைய செய்தி, கூக்குரல் என்று சொல்ல முடியாது, நேரத்தினுடைய செய்தி என்ன அப்படின்னா சமான் ஆகுங்கள், பாபாவுக்கு சமமாகுங்க, சம்பன்னமாகுங்க. நேரம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, ஒரு அறிவிப்பு. பாபாவுக்கு சமமாகுங்க, சம்பன்னமாகுங்க. இன்னைக்கு அவ்வியக்த இஷாரே ஏகாந்த பிரியராகுங்க, ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதாவை தன்னுடையதாக்குங்க. कोई भी सिद्धि के लिए एक तो ஏகாந்த दूसरे ஏகாக்கிரத दोनों விதி துவாரா சித்தி को पाते हैं. எந்த ஒரு சித்தி வெற்றி அடையணும்னா ஒன்று ஏகாந்தம், இரண்டாவது ஏகாகிரதா ஒருமுகத்தன்மை, இரண்டினுடைய விதி மூலமாக வெற்றியை பிராப்தமாக அடைய முடியும். எப்படி உங்களுடைய நினைவார்த்த சின்னத்தின் மூலமாக நீங்கள் சித்தியை பிராப்தமாக அடையிறீங்க இல்லையா, அதுக்கு ரெண்டு விஷயங்கள். நீங்கள் உங்களுடைய அந்த விதியை வந்து உங்களுடையதாக இருக்கிறீங்க. जैसे आपके यादगार चित्रों द्वारा सिद्ध प्राप्त करने वालों की विशेष दो बातों की विधि अपनाते. நினைவார்த்த சித்திரம் மூலமாக இந்த சித்தியை நம்ம வந்து பிராப்தமாக அடையிறோம் இல்லையா. சித்தியை பிராப்தமாக அடையிறதுக்கு விசேஷமாக ரெண்டு விஷயங்களுடைய விதி வந்து நம்மளுடையதாக்கிக்கிறோம். ஒன்று ஏகாந்தவாசி, இன்னொன்று ஏகாகிரதா ஒருமுகத்தன்மை. இஹி விதி ஆபி சாக்காரமே அப்பனாவும், இந்த விதியை நீங்கள் சாக்காரத்தில் தனதாக ஆக்குங்கள். ஏகாகிரத கம் ஹோனை காரணம், ஏகாகிரதா குறைவாருடைய காரணத்தினால தான் அந்த திடத்தன்மை நிச்சயத்தினுடைய கம்மி இருக்குது. ஏகாந்தவாசி கம் ஹோனைக்கு காரணி சாதாரண சாக்கில் பீஜ்க்கு கம்ஜோர் பண்ணாதே. ஏகாந்தவாசியாக இருக்கிறது குறைவாக இருக்குது, அதன் காரணத்தினால சாதாரண சங்கல்பா அந்த விதையை என்ன பண்ணுது, பலகீனமாக்கிடுது. இஸ்லியே இஸ் விதி துவாரா சித்தி ஸ்வரூபனும், அதனால் இந்த விதி மூலமாக வெற்றி ஸ்வரூபமாக ஆகுங்கள். அச்சா, ஓம் சாந்தி.